இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டோம். அங்க பாரு. மாப்ள, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? டேய், இது எனக்கு தெரிஞ்ச பாக்ஸிங் மாஸ்டரோட கோச்சிங் சென்டரா. ஓ, நம்ம அவர்கிட்ட கோச்சிங் எடுக்க போறோம். டேய், என்னடா புதுசா கத்துக்க போற மாதிரியே சொல்ற? மாப்ள, உனக்கு பாக்ஸிங் தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. இருந்தாலும் மேட்சுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கணும்ல. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். அப்பதான் பாடியும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அப்படினா ஓகே மாப்ள. பாடியை நல்லா ஃப்ளெக்சிங் பண்ணிடு. ஃப்ளெக்சிங்கா? இப்படிலாம் ஃப்ளெக்சிங் பண்ணினா புடிச்சிக்கும். பைத்தியம். மாப்ள, அந்த வினோத் நம்மள வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாப்ள. போனா வராது. அதனால நீ நல்ல கவனமா பிராக்டிஸ் பண்ணிக்க. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டே இருக்க. என்ன மட்டும் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க நீ. பார், நான் நீ என்றால் லிப் கூட லாக் ஆகாது. அதனால நாம் என்று பேசு. அப்பதான் லிப் லாக் ஆகும். மாப்ள, லிப் லாக்குக்கு எவனும் இப்படி ஒரு உதாரணம் சொல்லி கேள்விப்பட்டதே இல்ல மாப்ள. சூப்பர்ல, சம்மல. எஸ் எஸ், அப்ப கண்டிப்பா நாக் அவுட் பண்ணிடுவேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் லிப் லாக் பண்ண போறோமா? பிராக்டிஸ் பண்ண போறோம்டா. ஓகே ஓகே. ஏனா நீயும் களத்துல இருக்க போற. மாப்ள, களத்துல இருந்தாலும் நான் கைதான தட்ட போறேன். அதுக்கு நான் எதுக்கு மாப்ள பிராக்டிஸ் பண்ணனும்? அது கூட தெரியலனா தப்பாயிடும் மாப்ள. அப்புறம் உன்னை அடிச்சு பறக்க விட்டுருவானுங்க. பாத்துக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீயா வரியா இல்ல? என்னடா இப்படி முழிக்கிற? மாப்ள, நீ என்னமோ என்ன பலிகடா ஆக்குற மாதிரியே தெரியுது மாப்ள. எச்சி, நான்லாம் உன்னை அப்படிலாம் பண்ணுவேனாடா? நீ மட்டும் தானே அப்படிலாம் பண்ணுவ. அப்படியாடா சொல்ற? ஆமாண்டா. இல்ல மாப்ள, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. டேய், நம்புடா. ஐ அம் பேசிக்கலி பாஸ்கர். டேய், அது பாஸ்கர் இல்லடா, பாக்ஸர். சாரி மாப்ள, பாக்ஸர். டங் ஆஃப் மை ஸ்லிப். ஆஹா, டேய், இதையும் தப்பா தான்டா சொல்ற. சரி, ஸ்லிப் ஆஃப் மை டங். இப்ப கரெக்ட்ல? ஐயோ, இத கூட இவனுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னே தெரியலையே. இந்த வயசுல உங்களுக்கு திடீர்னு பாக்ஸிங் மேல ஆர்வம் வந்திருக்கு. குட். ஐயோ மாஸ்டர், ஐ அம் பேசிக்கலி பாக்ஸர். ஐ லவ் பாக்ஸிங் வெரி மச். சின்ன வயசுல இருந்து நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவு ஏன், நிறைய மேட்சுக்கு போய் நிறைய கப்லாம் வாங்கியிருக்கேன். ஓ, அப்படியா? எஸ் மாஸ்டர். ஆக்சுவலி பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு டைம் கிடைக்கல. அதனால என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல. ஆனா இனி என்னால பாக்ஸிங் விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் உங்ககிட்ட பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணலான்னு வந்தேன். உங்கள மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்களை பார்க்கும்போது தான் எனக்கும் பிராக்டிஸ் கொடுக்க பெருமையா இருக்கு. நாளைக்கு மார்னிங் 6 o'clock வந்துருங்க. நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாஸ்டர், சாரி, என்னால மார்னிங் வர முடியாது. டேய், ஏண்டா? டேய், ஒர்க் ஷாப் போணும்ல. டேய், நீ என்ன முழு நேர மெக்கானிக்காவே மாறிட்ட? டேய், சும்மாரா, அப்புறமா சொல்றேன். மாஸ்டர், நாங்க வேணா ஈவினிங் வரட்டுமா? ஓகே, அப்ப ஈவினிங் 6 o'clock வந்துருங்க. சூப்பர் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வரோம் மாஸ்டர். தேவாட போலாம். கொஞ்சம் இருங்க. என் அசிஸ்டன்ட் ஒரு லிஸ்ட் தருவான். அதுல உள்ளதெல்லாம் மறக்காம நாளைக்கு வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே மாஸ்டர். வரேன் மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே, பை. பாத்து போய்ட்டு வாங்க. மாஸ்டர், பரதநாட்டியத்துல வணக்கம் சொல்லணும்னா இப்படி சொல்லுவாங்க. பாக்ஸிங்ல வணக்கம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லணும். செம்பருத்தி அகிலாண்டேஸ்வரி தம்பியா இருப்பான் போல. இந்த அடி அடிக்கிறான். ஒரு வணக்கத்துக்கே தலையெல்லாம் சுத்திருச்சு. 10 வணக்கம் சொன்னா பரலோகம் தான்.
ஆஹா. நீ பண்ண காரியத்தினால மாப்பிள்ளை மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்படுறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதும் என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. ஆ, பாத்து பாட்டி, ரொம்ப ஓவரா கொச்சு பிபி சுகர்லாம் வந்துரு போகுது. ம்? ஐயா, என்ன இப்ப எதுக்கு முறையிற? நானும் அவன் மாப்பிள்ளைய வந்து மெக்கானிக் சைட்ல வந்து வேலை பார்க்க சொன்னா அவனா வீம்புக்கு வந்து கஷ்டப்பட்டா நான் என்ன பண்றது? சோ அம்மா அத்தை புரிஞ்சுக்காம 2 பேரும் ஏன் மேல கோபம் இருக்கிறீங்க? சரி சரி, எனக்கு பசிது, சாப்பாடு எடுத்து வை வா. சரி, கைய கால கழுவிட்டு வா, எடுத்து வைக்கிறேன். உன் மாப்பிள்ளை சாப்பிட்டாரா? அவர் இன்னும் வரலையே. வரலையா? அவள் பேபி இன்னும் வரலையா? என்னடி மாப்பிள்ளை வரலையான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? ஆ, உன் கூட தானே மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தாரு. இல்ல, மெக்கானிக் சைட்ல தான் இருந்தாரு. குள்ளபுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனாரு. ஏதோ ஹார்ட் அட்டாக் பாட்டி. பாத்துன்னு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைச்சேன். இல்லடி, இன்னும் வரலையே. இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். இப்ப என்னடா போய் சொல்லி சமாளிக்கிறது? ஐடியா வேணுமா? ஆ, இரு வரேன். இது அதுவா இல்ல அது இதுவா இல்ல இது அது அதுவா, என்ன சொல்லலாம்? என்னடி என்ன ஆச்சுன்னு தெரியல பாட்டி, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்களோ? ஓ, மாப்பிள்ள ஏய், நீ எனக்கு கொடுத்தியே அதே ஐடியா யூஸ் பண்றேன்டா. ஒரு ரோஸ் வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவன் கோவத்தை அப்படியே குறைக்க போறேன். பெர்ஃபெக்ட் ஐடியா. ஏய், இவன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க போறோன்னு தெரியாமையே வாங்க போறானே. மாப்பிள, கண்டிப்பா அந்த ஒத்த ரோசா பூ தான் வாங்கிட்டு போக போறியா? ஆமாண்டா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஒத்த ரோசா பூ மேட்ரு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுடா. வேற லெவல் கான்செப்டா இருக்கு. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அதோட பின் விளைவுகள் இனிமேதான்டா உனக்கு தெரியும். நவுரு. ஆ? சரிங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம சாப்பிடுவோம். பூவெல்லாம் வாங்கி தரணும்னு தோணுது, ஆனா வாய் திறந்து லவ் மட்டும் சொல்ல மாட்டானே.